சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலம் தாமதித்து விட்டாய். எப்பொழுதும் எதையும் எதிர்கொண்டு இரு என்று நான் சொல்லியும் நீ காலதாமதம் செய்திருக்கிறாய். வருவது என்ன என்று தெரிந்தால் தானே இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி உன்னை நான் அதிலிருந்து காப்பாற்ற முடியும். நீயே தாமதமாக வந்து என் வாக்கை நீ இப்பொழுது கேட்டால் உன் அப்பாவால் என்ன செய்ய முடியும்? நீயும் நானும் என்ன நடக்கக்கூடாது என்று இருந்தோமோ அது நடந்துவிட்டது. இன்று மாலைக்குள் உன்னை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். இந்த உலகத்தில் நீதான் எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தயாரான நிலையில் இருந்தால் எதில் வேண்டுமானாலும் வெற்றி பெற்று விடலாம் என்று தெரிந்தும் நீ அலட்சியமாக இருந்து வருகிறாய். என் வாக்கை நீ கேட்டுவிடு. என் வாக்கை நீ கேட்டுவிடு என்றால் உனக்கு அலட்சியம் பார்த்துவிட்டு பிறகு கேட்டு கொள்ளலாம் என்று தள்ளிவிட்டு செல்வாய். இந்த வாழ்க்கையில் எது எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நடப்பது நடந்துவிட்டால் எவராலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. மீண்டு வருவதும் கடினமாகிவிடும். அலட்சியத்தோடு இல்லாமல் எப்பொழுதும் எதையும் எதிர்கொண்டு இருக்கும் உள்ளத்தை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிசமமாக இருக்குமே ஒழிய இழப்புகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை இழந்து விடுவாய். எப்பொழுதும் எதற்கும் தயார் நிலையில் இருந்தால் வருவதை உடைத்து அதிலிருந்து நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். எந்த நேரத்தில் எது வரும் என்று எப்பொழுதும் நீ காத்திருந்தால் எதுவும் உன்னை நோக்கி வருவதற்கு அச்சப்பட்டு உன்னை பார்த்து பயந்து ஒதுக்கி நிற்கும். நீ பயத்தோடு இருந்தால் உன்னை மேலும் மேலும் பயமுறுத்தி பார்க்க ஆசைப்பட்டு உன்னை தேடி தேடித்தான் வரும். இப்பொழுது அப்படித்தான். எத்தனையோ உனக்கு தைரியம் கொடுத்து உன் ஆழ் மனதில் இருக்கும் பயம்தான் இதையும் வரவழைத்து என்று சொல்வேன். ஆழ் மனதில் சந்தேகங்களை வைத்துக்கொண்டு ஒரு வேளை நடந்துவிடுமோ, ஒருவேளை இது வந்துவிடுமோ என்று நீ நினைத்து கொண்டே இருந்தால் வருத்தத்தையும் வராததையும் அழைத்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. இப்பொழுது அப்படித்தான் நடக்கிறது. இப்பொழுது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்று மாலை கவனமாக இரு. எந்த பிரச்சனையிலும் தலையிடாதே. யாரிடத்திலும் எதற்கும் வாக்கு கொடுத்து விடாதே. தைரியமாக இரு. முக்கியமாக கவனமாக இரு. உன் அப்பா உன்னோடு இருந்து அதை கொடுக்க நினைக்கும் இழப்பை நான் தவித்து விடுகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.